Assalamu alaikum viewers, welcome to Inaaya's kitchen recipe. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ். இன்றைக்கி நாம் மாம்பழம் அகர் வச்சுட்டு நாம் புட்டிங் பண்ண போகிறோம். மேங்கோ புட்டிங். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் கொஞ்சம் அகர் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதை வந்து கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுடலாம். ஊறினா பாருங்கள் இந்த மாதிரி சாஃப்டாகிடும். வேகிறதும் சீக்கிரமாக வெந்துடும். நான் 4 மாம்பழம் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து கட் பண்ணிட்டாங்க, காமிக்கிறதுக்கு முன்னாடியே கட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம கட் பண்ணிவிட்டு இதை நாம் மேலே இருக்கிற தோலை சீவிட்டு நம்ம கட் பண்ணிவிட்டு இதை மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா பழமாக நல்லா ஸ்வீட்டாக இருக்கிற மாம்பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கப்பில் 1.5 கப்பு பால் எடுத்திருக்கேன். இதை நம்ம சூடு பண்ணலாம். பால் வந்து சூடான பிறகு நம்ம அதில் இந்த அகரை சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி ஊற்ற வேண்டாம். அதில் இருக்கிற அந்த அகரை மட்டும் தனியாக எடுத்து இப்போ நாம் மெல்ட் பண்ணலாம். ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள் பொங்கி வரும். அதனால் நீங்கள் ஃப்ளேமை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மெல்ட் ஆகுது பாருங்கள். பாருங்கள் அகர் வந்து பாலில் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை வந்து தனியாக வேறு ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கலாம். அது வந்து எதுக்கு வடிகட்டுறோன்னா அதில் வந்து சின்னதாக கொஞ்சம் வேகாமல் இருக்கும் 1-2. அப்போ வந்து சாப்பிடும்போது அது கடிப்படும். அதுக்காக நம்ம வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கிட்டால், வடிகட்டி எடுத்துக்கிட்டால் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி லைட்டாக இருக்கும். நான் வந்து இந்த சின்ன டம்ளரில் 1 டம்ளர் சுகர் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. சுகர் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நாம் அரைச்சி வச்ச மாம்பழத்தை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம கண்டன்ஸ் மில்கை இதில் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கண்டன்ஸ் மில்க்கு சேர்த்ததுனால சுகர் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. மாம்பழமும் ஸ்வீட்டாக தான் இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம மேங்கோ எசன்ஸ் இருந்தால் அது கொஞ்சம் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தில் நீங்கள் இதை ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஆறுறதுக்கு விட்டுடலாம். இது மேலே கார்னிஷ் செய்ய கேஷ்யூ நட்டு, பிஸ்தா, பாதாம் இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம இது மேலே சேர்த்துக்கலாம். நட்ஸு வேண்டான்னு சொல்கிறவங்க ப்ளைனாகவே நீங்கள் வச்சு சாப்பிட்லாம்.
இது ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஜில்லுன்னு சாப்பிட்லாம். இப்போ வந்து மாம்பழம் சீசன் இருக்கிறதுனால நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். என்னோடய வீடியோ புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வீவர்ஸ். பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப சாப்பிடணும் போல் இருக்குது. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எம்மியாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.